யோவான் ஸ்நானகன் எங்க பிரசங்கம் பண்றாரு? வனாந்தரம். நீங்க வனாந்தரம் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, நிறைய பேர் வனாந்தரம் பார்த்துருப்பாங்க. பாலைவனத்தில் பிரசங்கம் பண்றாரு. பாலைவனத்தில் எவனாவது இருப்பானா? இப்பவே பாலைவனத்தில் எவனும் கிடையாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி எவனாவது இருப்பானா பாலைவனத்தில்? ஒருத்தரும் இருக்க மாட்டான். வனாந்தரத்தில் பிரசங்கம் பண்றாரு. என்ன பிரசங்கம் பண்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுது, அவனிடத்துல ஞானஸ்நானம் பெறுவதற்கு திரளான ஜனங்கள் வந்தார்களாம். எப்படிங்க அது? எப்படி பாசிபிள்? அவன் வனாந்தரத்துக்குள்ள நின்று ஒரு பிரசங்கம் பண்றான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. இன்னைக்கு நம்மால் என்ன நினைக்கிறான், ஒரு 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 கூட்டத்தை புல் பண்ணி ஒரு ஜனங்களை நம்ம ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும்னா நம்ம மாடர்னைஸா அட்ராக்டிவா ஏதாவது செஞ்சாதான் என்ன செய்ய முடியும், அவங்கள கொண்டு வர முடியும்னு சொல்லி சினிமாக்காரன் போற லைட்டு, சினிமாக்காரன் ஆட்டம், சினிமாக்காரன் போற ட்ரெஸ்ஸு, அவனை மாதிரியே விளம்பரம் எல்லாம் பண்ணி பக்காவா. யோவான் ஸ்நானனை பத்தி வசனம் சொல்லுது, ஒட்டக மயிர் ஆடை தரித்திருந்தான். ஒரு கேவலமான ட்ரெஸ்ஸிங். நீங்க கேவலமா ட்ரெஸ் பண்ணணும் நான் சொல்லல, ஆனா உன்னுடைய ஊழியம் உன் ட்ரெஸ்ஸை பேஸ் பண்ணி இல்ல, தேவனை பேஸ் பண்ணி இருக்கு. கேவலமான ட்ரெஸ்ஸிங், ஒட்டக மயிர் ஆடை, தூக்கி ட்ரக்கை போட்டு நிக்கிறான், உள்ளன் ட்ரக்கு குண்டு அப்படி ஸ்கின் போட்டு நிக்கிறான். அப்படி உள்ளுக்குள்ளே யார் இருக்கிறா? பிரதான ஆசாரியர்கள் அழகா ட்ரெஸ் பண்ணி நீட்டா. இன்னைக்கு தப்பான ஒரு கான்செப்டை எவன் மண்டையில ஏத்தனான்னு தெரியல. நீ நீட்டா ட்ரெஸ் பண்ணாதான் ஊழியம் நடக்கும். நீட்டா ட்ரெஸ் பண்ண தப்பு இல்லை, திருப்பியும் சொல்றேன், நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆனா நீட்டா ட்ரெஸ் பண்ணாதான் ஊழியம் கரெக்டா நடக்கும்னா தப்பு. மேல நின்று ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை உன் அறைக்குள்ள தேவனுக்கு முன்பாக கொடுத்திருந்தீங்கன்னா கூட கர்த்தர் வந்திருப்பாரு.